ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎஸ்கே vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் கிரேவி தான். அதாவது சோயா சங்க்ஸை வச்சு ஒரு ஈஸியான சிம்பிளான ஹெல்த்தியான கிரேவி கூட. இதுல புரோட்டீன் நிறைய இருக்கு. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். அதாவது நான் சொல்றது 1 வயசு குழந்தையில இருந்து நீங்க கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிடலாம். இது ஆக்சுவலா மட்டன் டேஸ்ட் அப்படி இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இந்த கிரேவி வந்து எடுத்துக்கலாம். இதுல புரோட்டீன் இருக்கு. இது எப்படி செய்யலாம், அது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன ப்ரொசீஜர்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க 200 கிராம் சோயாக்கு. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா சூடானோடனே ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு பிழிஞ்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு தனியா இருக்கட்டும். ஒரு கடாயில எண்ணெய் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க, ரொம்ப நிறைய வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு சேர்ப்போம் இல்லையா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் மராத்தி மூக்கு, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டுக்கோங்க. சோம்பு, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பெரிய வெங்காயம், பிரியாணி வெங்காயம் சொல்லுவோம் இல்லையா, பெரிய பெரிய வெங்காயம், அது வந்து 3 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல நீல வாக்குல. அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நீங்க நிறைய போட்டுக்கலாம், தக்காளி கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் போடுறேன். நீங்க ஆல்ரெடி மீல் மேக்கர்ல கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கனால நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த டைம்ல பச்சை மிளகாய் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. பாருங்க, வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க பாருங்க, நான் ஆயில் கம்மியா தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா ஆயில் நிறைய தேவைப்படாது, அடியும் பிடிக்காது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினா இருந்தா நீங்க புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து மட்டன் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. அதுவும் இல்லாம சோயா சங்க்ஸ் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் தயிர் போட்டோம்னா. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் வந்து வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் மட்டன் மசாலா. ஆக்சுவலா இதுக்கு மட்டன் டேஸ்ட் கொடுக்க போறது மட்டன் மசாலாவும் கரம் மசாலா தான். மட்டன் மசாலா நீங்க 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்ல உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்க 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்க, இப்ப எல்லா மசாலாவும் போட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தயிர் மசாலா எல்லாம் கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம பிழிஞ்சு, அதாவது வேக வச்சு பிழிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா கட் பண்ணி, அந்த சோயா சங்க்ஸை இது கூட சேர்த்து நல்லா மசாலா கூட சேர்ந்து வரா மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இது எல்லாமே நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணீங்கன்னா எண்ணெய் நிறைய தேவையே படாது. எண்ணெய் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா சேர்த்து செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்ல ஹெல்த்தியா இருக்கும். பாருங்க, ரொம்ப நான் செய்யற ஃபுட்ல ரொம்ப பாலிஷா பளபளன்னு தெரியாது. ஏன்னா நான் ஆயில் வந்து கம்மியா திட்டமா தான் ஊத்துவேன். நீங்களும் கம்மியா ஊத்தி செய்யுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. பாருங்க, தண்ணி 3 கிளாஸ் தண்ணி நான் ஊத்திருக்கேன். நீங்க வேணும் நல்லா தண்ணியா கிரேவி வேணும் சாதத்துக்கு வேணும்னா ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கலாம். இப்ப நான் சப்பாத்திக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட போறதுனால சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் போகுங்க, பரோட்டா எல்லாத்துக்கும். நான் இப்ப தோசைக்காக செய்யறதுனால கொஞ்சம் திக்காவே செஞ்சுக்கிறேன். பாருங்க, தண்ணிய ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வெந்தாவே போதும். அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, தண்ணி சுண்டிடுச்சு. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. 1/2 லெமனுக்கும் பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன்ல லெமன், அதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பெப்பர் போடும் போதோ லெமன் போடும் போதோ நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா லெமனும் பெப்பரும் கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுத்துரும் அடுப்புல வச்சு ரொம்ப கொதிக்கும் போது. அதனால நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. கொஞ்சமா லெமனை ஸ்குவீஸ் பண்ணி அதாவது பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியா சிம்பிளா ஹெல்த்தியா செய்யறது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. புரோட்டீன் ரிச் கிரேவியும் கூட. இந்த நீங்க வந்து வீடியோ மட்டும் பாக்குறீங்க, ஆனா வந்து லைக் கொடுக்க மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி ரெசிபி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல எதனா தப்பு இருந்தா அதையும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை செஞ்சு பார்த்து ரெசிபி எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.